நான் உண்மையை கேட்கணும்னு நினைச்சேன். ஓரிரு நாளிதழ்கள்ல அந்த செய்திய பார்க்க முடிஞ்சது. நீங்க தாவேக்கால உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. நீங்க நெறைய விரக்தியில இருக்கீங்க. அ குறிப்பா அவங்க அந்த செய்தியோட சாராம்சம் என்னன்னா, புஷி ஆனந்த் வந்து உங்கள வந்து சுதந்திரமா செயல்பட விடல. புஷி ஆனந்த் போன்ற நிர்வாகிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு மாவட்ட செயலர்ட்ட பேசணும்னா கூட, அவர் வந்து புஷி ஆனந்த சொல்லி, புஷி ஆனந்த் அவர்ட்ட பேசின பிறகு தான் அவர் உங்கட்ட பேசுறாங்க. இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. இது மாரி செய்திகள் வந்து காது வழி வருகிற செய்திகளை தவிர, அவரை பொறுத்தவரையிலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை காட்டிலும் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றே ஒன்று சொன்னார். இங்கு செயல்வேறு கூட்டத்தில் 2000 பேர்கள் இருந்தார்கள். அண்ணன் என்ன சொல்லுகிறாரோ அது நான் சொல்வதைப் போல, அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அந்த கட்டளை ஏற்று அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அதை செய்திகளாக சொன்னார். ஆக எனக்கும்